விழுப்புரம் அருகிலுள்ள சிறுவந்தாடு கிராமத்தில் திருமண தடையை போக்கி திருமணம் நடக்க அருள் புரியும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் என்று பார்க்க இருக்கிறோம். சனிக்கிழமையில் மட்டை தேங்காய் கட்டி வழிபட்டால் திருமணம் நடக்கும். சோழ மன்னர் கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருத்தலம். விஜயநகர மன்னர் அச்சுதராயர் இங்கு திருப்பணி செய்ததாக கல்வெட்டுகள் கூறுகிறது. தற்போதுள்ள இக்கோயில் அமைப்பு 19ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். மண்டபம் முழுவதும் கருங்கல்லாலும் விமானம் மற்றும் சுதையாலும் ஆனதாக காணப்படுகிறது. கருவறையில் மூலவர் சுக ஆசனத்தில் அமர்ந்து மகாலட்சுமி தாயாரை தன் மடியில் தாங்கியபடி காட்சி தருகிறார். தாயாரின் வலதுகை பெருமாளை அணைத்தபடியும் இடதுகை தாமரையை ஏந்தியும் அருள் பாலிக்கிறார். அர்த்த மண்டபத்தில் கனகவல்லி தாயார் சன்னதி அமைந்துள்ளது. எலும்பிச்சை மரம் தலவிருட்சமாக இருக்கிறது. அர்த்த மண்டபத்தின் உரையிலே பள்ளி உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் உள்ள பள்ளி போலவே இதன் உருவ அமைப்பும் அமைந்துள்ளது. இந்த பள்ளியை தொட்டு வணங்குவோருக்கு கிரகதோஷம், வியாதி, திருஷ்டி விலகும். கருவறையின் பின்புறம் நின்றால் மூலவர், தாயார், ராமர், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார் சன்னதிகளில் விமானத்தை ஒரு சேர தரிசிக்க முடியும். திருமணத்தடை உள்ளவர்கள் லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு முன்பு மட்டை தேங்காய் வைத்து வழிபடுகின்றனர். பிரசாதமான அதை வாங்கி வீட்டில் வைத்து தினமும் வழிபட்டால் திருமண யோகம் உண்டாகும். பக்த ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் துளசி மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்ற நினைத்தது யாவும் நிறைவேறும். சமயம் கிடைக்கும்போது சிறுவந்தாடு கிராமத்தில் அமைந்துள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாளை தரிசித்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.